ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சரிகமப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீ தமிழ் ஓடிட்டு இருக்கக்கூடிய சிங்கருக்கான ஷோவில் அதாவது கேப்டனுக்கான ரவுண்ட் வந்து நடத்தி வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் அவங்களுடைய சன் பிரபாகர் ஒரு ஹைலைட்டான விஷயத்த செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பவித்ரா அவர்களுக்கு கேட்ட கோரிக்கையும் நிறைவேற்றிருக்காரு. அதுக்கான பின்னணி என்னன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ சரிகமப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் அதாவது சீனியர் லெவல் சீசன் 5 வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்துட்டு இருக்கு. இதில் பாட்டு பாடுற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக பாடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்டர் தேவயானி அவங்களுடைய மகள் இனியா வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்ட்டிசிபேட் பண்ணி சூப்பராகவே பாடிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க எல்லாம் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒன் ஆஃப் த கண்டெஸ்டன்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா பவித்ரா. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக ஒரு வகையில் கொஞ்சம் டவுனாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோவில் சூப்பராகவே பாடிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரம் ரீசெண்டாக நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சாருக்கான வாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடிச்சிருக்கக்கூடிய படத்தில் இருந்து ஹைலைட் அண்ட் சூப்பரான சாங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பாடியிருப்பாங்க. இதில் இவங்களும் பாடிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 25. ஸோ சாரோட பிறந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பாட்டை எல்லாம் இவங்க கேட்டுட்டு பவித்ராக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஹெல்ப்பும் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது பிரபாகர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது இவங்களுடைய குழந்தைக்கான படிப்பு செலவு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு சான்ஸும் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜான்வன்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான கான்சர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடத்த போகிறோம் அப்படின்னு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதில் உமன் சார் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பாடி கொடுக்கணும், நான் கண்டிப்பாக வந்து உங்களை புக் பண்ணிக்கிறேன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கேன் ஆன் ஸ்டேஜில் அப்படின்னு சொல்ல இது ரொம்பவே அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லாங்க. அது மட்டும் இல்லாமல் பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அதாவது என் பொண்ணுக்கு இன்ன வரைக்கும் காது குத்தவே கிடையாது, உங்களுடைய மடியில் வச்சு காது குத்தணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன், இது வந்து கொஞ்சம் நிறைவேற்ற முடியுமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயங்கி தான் கேட்டிருப்பாங்க. இதுக்கு எதுக்கு நீங்கள் இவ்வளோ தயங்கி கேட்கணும், தாராளமாக பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த பார்த்து வேந்து போயிட்டாரு சிங்கர் விஜய் பிரகாஷ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து ஓப்பனா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் பார்த்தது கிடையாது, பட் அவரு வந்து உங்க மூலியமா பார்த்துட்டு இருக்கேன், இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, கேமரா மீடியா அப்படின்ற விஷயத்தெல்லாம் தாண்டி இது வந்து பெரிய விஷயம் சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் ரொம்பவே பெருமையா பாராட்டி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கேப்டனுடைய சன் கண்டிப்பா அவர் மாதிரியே தான் இருப்பார் அப்படின்னு கண்டிப்பா இதுல எந்த ஒரு டவுட்டும் இருக்காதுன்னு சொல்லலாம். ஸோ அவர் இல்லைனாலும் அவங்களோட சன்ஸ் அவங்களுடைய ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அவர் பண்ண விஷயம் எல்லாத்தையும் வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கமெண்ட் என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.